ஒரு சிறிய கிராமத்துல வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் குணத்தில் நல்லவனாகவும் பக்தியில் சிறந்தவனாகவும் இருந்த போதிலும் அவனுக்கு வாய்ந்த மனைவி கொடுமைக்காரியா இருந்தா. அவனது வாழ்க்கை மிகவும் போராட்டமா இருந்தது. வேலை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல கடவுளை வணங்குறதுலையும் தியானம் செய்வதிலையும் செலவிட்டான். ஆனா பக்தியோட கடவுளை வணங்கினாலும் அவனுக்கு கஷ்டங்கள் குறையவே இல்லை. தினமும் புது புது பிரச்சனையில சிக்கி மனதளவுல துவண்டு போனான். அதே ஊர்ல கெட்ட எண்ணங்கள் நிறைந்த பணக்காரன் ஒருவன் இருந்தான். தன் சந்தோஷத்திற்காக எந்த செயலையும் குற்ற உணர்ச்சி இல்லாம செய்துக்கிட்டு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு நல்ல குணமுடைய பக்தியில சிறந்த மனைவியும் அமைந்திருந்தா. ஆனா அவனுக்கோ துளி அளவும் கடவுள் நம்பிக்கை இல்லை. அவன் அடிக்கடி ஆன்மீகத்தையும் கடவுளையும் பற்றி கேலி கிண்டல் செய்து அந்த வாலிபனையும் நோகடிப்பான். இதனால ஒரு கட்டத்தில் இருவருக்கிடையும் சண்டை ஏற்பட்டு வாக்குவாதமும் அதிகரிச்சது. கோபத்துல வெகுண்டெழுந்த வாலிபன் இறைவன் மீது தனது பக்தி உண்மையா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு வாரத்துல நீ செய்த தவறுக்கெல்லாம் தண்டனைகளை அனுபவிப்ப அப்படின்னு சாபம் கொடுத்தான். சிரித்து கொண்டே அந்த பணக்காரன், அப்படி நடக்கவில்லைன்னா நீ ஆன்மீகத்தை கைவிட்டுறியா என்று அந்த வாலிபருக்கு சவாலே விட்டான். அதற்கு ஒப்புக்கொண்ட வாலிபர் கடவுளிடம் தீவிரமா பிரார்த்தனையிலையும் ஈடுபட்டான். போட்டியோடைய கடைசி நாளும் வந்தது. அந்த நாள்ல பணக்காரன் காட்டுக்கு போய் தேவைக்கு அதிகமா பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடு விருந்துக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். வரும் வழியில களைப்பா இருந்துச்சு. ஒரு மரத்தடியில சிறிது நேரம் உறங்கலான்னு நினைச்சான். அப்படி உறங்கியவன் திடீர்னு உருண்டு அருகில் இருந்த ஒரு சிறிய பள்ளத்துல விழுந்துட்டான். அந்த பள்ளத்துல தங்கமும் வைரமும் நிறைந்த புதையலும் இருந்துச்சு. அதை பார்த்தவன் எல்லையில்லா மகிழ்ச்சியோட அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். இதற்கிடையில வயலில் வேலை செஞ்சிட்டு இருந்த வாலிபனை மாடு முட்டை கடுமையான காயங்களோட படுத்த படுக்கையா ஆனான். இப்படி ஒரு வெள்ளந்தியான கணவனோட வாழறத விட தாய் வீட்டில் வாழா வெட்டியாவே இருக்கலான்னு அவனின் மனைவியும் அவனை அப்படியே விட்டுட்டு தாய் வீட்டுக்கும் போயிட்டா. நல்லவர்களுக்கு ஏன் இத்தனை சோதனைகள் இறைவா? என்னால் இதற்கு மேல் தாங்க முடியாதுன்னு தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தான். உடல்ல காயங்கள் அதிகமா இருந்தாலும் அந்த வலிகளை தாங்கிக்கிட்டே வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துக்கு அருகில வந்தான். இறைவா, நான் உன்னை நம்பி அந்த பணக்காரன சவால் விட்டேன். ஆனா அவனிடம் நான் தோற்கும்படி நீ செய்து விட்டாய். உன்மேல் நான் வைத்திருந்த பக்திக்கும் நீ செவி சாய்க்கல. இப்போது நான் உயிருடன் இருந்தாலும் பிணத்துக்கு சமமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க. இந்த வாழ்க்கையை விட மரணமே சிறந்தது. நான் உன்னிடமே வந்துடுறேன், என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிணத்துல குதிச்சான். அவன் கிணத்துல குதிச்ச சில நிமிடங்கள்ல திடீர்னு தன்னை யாரோ தூக்குவத போல உணர்ந்தான். எந்த கடவுளை அவன் பக்தியோட வணங்கினானோ அதே கடவுள் தான் அவனை காப்பாத்தினாரு. உடலாலும் மனதாலும் வேதனையோட இருந்த அவனுக்கு இறைவனை வணங்க தோன்றவில்லை. மாறாக சண்டை போட தான் தோணுச்சு. தனது ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டி தீத்தான். அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த கடவுளோ அவனை தன்னோடு அணைத்து கொண்டார். இறைவனின் அரவணைப்பால் சற்று ஆறுதலும் அடைந்தான். நீண்ட மௌனத்துக்கு பிறகு இறைவன் பேச ஆரம்பித்தார். மகனே, நீ இப்பிறவியில் நல்லவனாக பிறந்திருந்தாலும் முப்பிறவியில் அந்த பணக்காரனை விட கொடுமைக்காரனாக இருந்தாய். நீ உன் மனைவியை ஒரு நாள் ஒரு பொழுதும் மதித்ததில்லை. ஆனால் அவனோ முப்பிறவியில் நல்ல காரியங்களை செய்து வந்தான். இல்லாதவர்களுக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை தான தர்மங்களை செய்து புண்ணியங்களை சேர்த்து கொண்டாள். அதனால் இப்பிறவியில் அவனுக்கு சகல நன்மைகளும் கிடைத்தது. உனக்கோ நீ முப்பிறவியில் செய்த பாவங்களை அனுபவிக்க நேரிட்டது. என்னை அனுதினமும் நீ வணங்கியதால் நீ அனுபவிக்க வேண்டிய கர்மத்தில் பெரும்பாலான பாவங்களை நானே ஏற்றுக்கொண்டேன். நீ செய்த பாவங்களின் சிறு பகுதியை மட்டுமே நீ இப்போது தண்டனையாக அனுபவித்து கொண்டிருந்தாய். மனிதனாக பிறப்பெடுக்கும் எல்லோரும் முதலில் அவர்கள் செய்த பாவங்களுக்கான கர்மாவை அனுபவிக்க தொடங்குகிறார்கள். ஆனால் கெட்டதை மட்டுமே செய்யும் ஒருவனுக்கோ அவன் முப்பிறவியில் செய்த புண்ணியங்களை அனுபவித்த பின்னே அவன் செய்த பாவங்களுக்கான கர்மா செயல்பட தொடங்கும். அந்த பணக்காரனுக்கு கிடைத்த புதையல்தான் அவனுடைய கடைசி புண்ணிய பதிவாகும். அவன் செய்த அனைத்து புண்ணியங்களும் ஒட்டுமொத்தமாக செயல்பட்டு அவனுக்கு புதையலாக கிடைத்தது.
முப்பிறவியில் அவன் செய்த புண்ணியங்களின் பலன் முழுவதையும் அவன் அனுபவித்து விட்டான். இனி அவனின் பாவங்களுக்கான பலன் தொடங்கும் காலம் வந்துவிட்டது. உனக்கு இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்களில் உனது அனைத்து பாவங்களும் கரைந்துவிட்டது. இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நீயே உன் கண்களால் பார்த்து தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு இறைவன் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கினார். நாட்கள் செல்ல செல்ல வாலிபனின் உடல்நிலையும் சரியானது. அந்த ஊரில் இருந்த பணக்கார விதவை பெண் இவனை திருமணம் செய்து கொண்டாள். இவனும் பணக்காரனானான். குழந்தைகள், தொழிலில் வளர்ச்சி என்று அடுத்தடுத்து முன்னேற்றம் ஏற்பட்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தான். அதே சமயத்தில் அந்த பணக்காரனுக்கு வினோதமான ஒரு நோய் தாக்கி படுத்த படுக்கையாகி விட்டான். அவனது மனைவியும் திடீரென்று இறந்துவிட அவன் கூட இருந்தவர்கள் அவனை ஏமாற்றி அவன் சொத்துக்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு வெளியே துரத்திவிட்டனர். இங்கு பலரும் கூறுவது கெட்டவர்கள் நல்லாதானே இருக்கிறார்கள் என்று. நன்றாக இருக்கிறார்கள் என்பது வேறு, நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பது வேறு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.